IPL பல கிரிக்கெட் ஜாம்பவான்களை உருவாக்கி வளர்த்தெடுத்துள்ளது. IPL தொடரில் ஜொலித்த நாயகர்கள் தங்களது நாட்டுக்காகவும் சிறப்பாக விளையாடி பல வெற்றிகளை தேடி தந்துள்ளனர். அதிலும் IPL தொடரில் ஜொலித்த ஆஸ்திரேலிய வீரர்கள் என்றால் கண்களை மூடிக்கொண்டு பலரது பெயர்களை நம்மால் கூற முடியும். ஆனால் IPL-இல் விளையாட வாய்ப்பு கிடைத்தும் அதை மறுத்த வீரர்களும் அதற்கு அவர்கள் கூறிய காரணங்களும் குறிப்பிடத்தக்கவைதான். அப்படி விளையாட மறுத்த வீரர்களில் ஒருவர் ஆஸ்திரேலிய வீரரான நாதன் பிராக்கன். ஏன் விளையாட மறுத்தார்? தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாதன் பிராக்கன் ஆஸ்திரேலியாவின் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர். ஆஸ்திரேலியாவின் ஒருநாள் அணிக்கான கச்சிதமான வேகப்பந்து வீச்சாளராக இருந்தவர். ஆனால் டெஸ்ட் அணிக்கான இடதுகை வேகப்பந்து வீச்சாளருக்கான தேடலில் நாதன் பிராக்கனுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. அதில் சோபிக்க தவறியதால் ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே கவனம் செலுத்தும்படி ஆகிற்று. நாதன் பிராக்கன் 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 12 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தி இருந்தாலும் 116 ஒருநாள் போட்டிகளில் 174 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். ஒருநாள் போட்டிகளில் அதிவேக 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர்களில் நாதன் பிராக்கனும் ஒருவர். 2008ஆம் ஆண்டில் உலகின் நம்பர் 1 வேகப்பந்து வீச்சாளராகவும் நாதன் பிராக்கன் மாறினார். இந்திய அணியின் ஜாம்பவான் சேவாக்கிற்கு எதிராக 16 இன்னிங்ஸ்களில் விளையாடி அதில் 7 முறை சேவாக்கை வெளியேற்றியுள்ளார். சச்சின் டெண்டுல்கரையும் 2 முறை வெளியேற்றியுள்ளார். உலகின் மிகச்சிறந்த வீரர்களுக்கு எதிராகவும் சிறப்பான பந்துவீச்சை பதிவு செய்தவர் நாதன் பிராக்கன். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பின் தொடர்ச்சியான காயங்களால் அவர் அவதிப்பட்டது அவரது கிரிக்கெட் வாழ்வின் சரிவிற்கான காரணமாக அமைந்துவிட்டது. காயங்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்த அவர் 2011ஆம் ஆண்டு ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். ஆனாலும் கூட 2011ஆம் ஆண்டு IPL தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக விளையாட ரூபாய் 1.3 கோடிக்கு நாதன் பிராக்கன் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அந்த வாய்ப்பை நிராகரித்த அவர் IPL தொடரில் விளையாடுவதையும் தவிர்த்தார். நாள்பட்ட முழங்கால் காயம் அவரை இந்த முடிவினை எடுப்பதற்கு தள்ளியது. ஆனால் IPL-இல் கிடைக்கும் புகழ், பணம், தொடரில் ஜொலித்தால் அதன் மூலம் கிடைக்கும் வாய்ப்புகள் முதலியவற்றை கருத்தில் கொண்டால் நாதன் பிராக்கனின் இந்த முடிவு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தற்போது 47 வயதான நாதன் பிராக்கன் ஃபுல்டன் ஹோகன் எனும் நிறுவனத்தில் அக்கவுண்ட் மேனேஜராக பணியாற்றுகிறார். தொழில்முறை கிரிக்கெட்டராக ஜொலித்த நாதன் பிராக்கன் தற்போது முற்றிலும் புதியதோர் கார்ப்பரேட் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். முன்னதாக 2013ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு காலகட்டங்களில் தேர்தல் அரசியலிலும் தனது கவனத்தை செலுத்தியுள்ளார். தற்போது இளம் வீரர்களுக்கான கிரிக்கெட் அகாடமி ஒன்றை நாதன் பிராக்கன் நடத்தி வந்தாலும் அவரது பெரும்பாலான நேரம் கார்ப்பரேட் வாழ்விலேயே கழிவதும் குறிப்பிடத்தக்கது.